la! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand. ஆனா நிறைய இடங்கள்ல வந்துட்டு ரஜினி அவர்களுடைய பாடல் கொஞ்சம் வித்தியாசமா அந்த பேட்டையில வரக்கூடிய பாடல்கள் மாதிரி இருந்ததுன்னா அந்த படம் வந்துட்டு வெற்றி அடையுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை கொஞ்சம் நாளாவே இருக்கு. தர்பார்ல வந்துட்டு சில ஸ்டைல்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இதுல பார்க்கும்போது கொஞ்சம் தர்பார்னுடைய சாயலும் நமக்கு வர்றதுனால சின்ன பதட்ட ரசிகர்களுக்குள்ள இருக்குல்ல, தர்பார் மாதிரி ஏதாவது வந்துட்டு, அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் அனிருத்தினுடைய அந்த மியூசிக் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அதை வந்து செஞ்சு போகாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மலையாளம் கலந்த தமிழில் வர்ற அந்த குழுவாளியில் முத்து வந்தல்லோ அந்த பாட்டுக்கு பிறகு இந்த பாட்டு வந்துருக்கு. சமீப காலமாக வந்து சார் அனிருத் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது. குறிப்பாக இப்போ ஒரு படம் ஒன்று வந்தது, ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹீரோட படம். அதில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டார். ஆனால் எந்த பாடலும் மக்களுக்கு ஒட்டவே இல்லை, நமக்கு ஒரு ஈர்ப்பே இல்லை. ஆனால் அனிருத் மட்டும் ஒரு சிங்கிள் ஒன்று விடுறாரு, உடனே ஆடியன்ஸினுடைய பல்ஸ் எல்லாம் அப்படி பிடிக்கிறாரு. இந்த தந்திரம் எங்கே இருந்துச்சு? அப்போ ஒரு காலேஜ் வார்டனாக இருப்பார், ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதாக இருப்பார். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி இல்லாமல் இது கதையோடு சேர்ந்த ஒரு படமாக இருக்கும். ஆனால் இப்போ இந்த ஏஐ மூலிமா பழைய குரல்களை வந்துட்டு இப்போ கொண்டுட்டு வராங்க சார். இப்போ நிறைய பேர் இன்னைக்கு இருக்கக்கூடிய சிங்கர்ஸே சொல்கிறாங்கன்னா எங்களுக்குலாம் பாடுறதுக்கே வாய்ப்பு கிடைக்கலங்கிற மாதிரி மனக்குமுறலில் இருக்கும்போது பழைய ஆட்களினுடைய பழைய ஸ்டார்ஸ்னுடைய வாய்ஸை இப்போ கொண்டுட்டு வந்து புகுத்தணும் அப்படிங்கிற தேவை இல்லை. ஏஐயில் வந்து மலேசியா வாசுதேவனுடைய குரல் வந்து ஒரு யூனிக்கான குரல். அதாவது அந்த காலகட்டங்களில் எஸ்பிபி இருந்தார், டிஎம்எஸ் இருந்தாங்க, இவங்க எல்லாத்தையும் தாண்டி பொதுவாக ஆனால் வந்துட்டு ஒரு படத்தினுடைய டீசரோ ட்ரெய்லரோ பாடலோ வந்தால் இந்த படம் இந்த கதை எந்த களத்தில் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா? நாம் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இப்போ வேட்டையனுக்குன்னு ஒரு கதை நமக்கு தெரிஞ்சால் கூட இதுக்கு முன்னாடி வந்து அந்த சின்ன குட்டி டீசராக இருக்கட்டும் இல்லை இப்போ வந்து பாடலாக இருக்கட்டும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. இந்த கதை இந்த படம் எதை நோக்கி பயணிக்கும் நாம் எப்படி புரிஞ்சுது? ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது சினிமா மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜுபேர் அவர்கள். தொடங்க சார். வணக்கம். ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்த வேட்டையனுடைய சிங்கிள் ஒன்று வந்துருச்சு, மனசில் ஆயும். பேரே கொஞ்சம் அப்படியே சுவாரஸ்யமாக மனசுக்குள்ளே அப்படியே ஏறிடுச்சாங்கிற மாதிரியான நிலையில் இருக்குல்ல. பாடல் எப்படி இருந்தது சார்? ரொம்ப நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. அனிருத் வந்து மீண்டும் ஒரு முறை நிரூபிச்சிருக்காரு. ரெண்டாவது இந்த பாட்டினுடைய பல்லவி இருக்கு இல்லையா, அது ரிப்பீட்டடாக வாயில் நுழையிற மாதிரியான வார்த்தையில் வந்து பாட்டு ஹிட்டு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. இந்த மனசில் வந்தல்லோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குழந்தைங்க சீக்கிரம் அந்த பாட்டுகள்லாம் வந்து முணுமுணுக்க ஆரம்பிச்சிடும். அதாவது ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த ட்ரெடிஷ்னல் அனிருத்தினுடைய அந்த மியூசிக் ரெண்டு மிக்ஸ் பண்ணி கரெக்டாக அதை வந்து செஞ்சு போகாமல் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மலையாளம் கலந்த தமிழில் வர்ற அந்த குழுவாளியில் முத்து வந்தல்லோ அந்த பாட்டுக்கு பிறகு இந்த பாட்டு வந்துருக்கு. முத்து படத்தில் வந்த பாட்டுக்கு பிறகு இந்த பாட்டு. ஏஐயில் வந்து மலேசியா வாசுதேவனுடைய குரல் வந்து ஒரு யூனிக்கான குரல். அதாவது அந்த காலகட்டங்களில் எஸ்பிபி இருந்தார், டிஎம்எஸ் இருந்தாங்க, இவங்க எல்லாத்தையும் தாண்டி இவருடைய குரல் தனித்துவமாக இருக்கும். இப்படி எங்கேருந்து பார்த்தாலும் கணீர்னு ஆட்டு குட்டி முட்டை தண்ணி கணீர்னு இருக்கும் அந்த குரல். அந்த குரலை வந்து ஏஐயில் பண்ணியிருக்காங்க, பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜியை சரியாக இந்த பாட்டில் பயன்படுத்தியிருக்காங்க. அதோடு சேர்ந்து யுகேந்திரனும் அவருடைய பையன் யுகேந்திரனும் பாடியிருக்காரு, அனிருத்தும் பாடியிருக்காரு. அனிருத், யுகேந்திரன், இவர் மலேசியா வாசுதேவன் 3 பேருடைய இதில் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெப் சாங் நல்லா இருக்குது, கேட்கவே நல்லா இருக்குது. வார்த்தைகள் ரொம்ப எளிதாக இருக்குது, அதான் முக்கியம். இப்போ உள்ள விஷயம்னா வார்த்தைகள் சரியாக புரியாது, அதனால் வார்த்தைகள் ரொம்ப எளிதாக இருக்குது, ரிப்பீட்டடாக இருக்குது. வந்தல்லோ, வேட்டையன் வந்தல்லோ, அந்த மாதிரி ரிப்பீட்டடாக இருக்கிறதுனால குழந்தைங்கள்லாம் சீக்கிரம் இந்த பாட்டை முணுமுணுக்க ஆரம்பிச்சிருங்க. முதல் பாடல் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவே ஒரு பெரிய அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ரொமோஷன் தான். சார், இந்த மனசில் இந்த பாடலை கேட்கும்போது வந்துட்டு கொஞ்சம் அந்த சமீபத்தில் ஆவேசமில் இல்லுமினாட்டின்னு ஒரு பாடல் ஒன்று வந்ததில்ல, லைக் ஃபஹத் ஃபாசிலுடைய படம், அந்த சாயல் கொஞ்சம் இருக்கு கொஞ்சம் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அனிருத் பாட்டில் எல்லா படத்துலையும் ஏதாவது ஒரு சாயல் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து பாட்டாக்கு மட்டும் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிறோம். அப்படின்னால அது ஆராய்ச்சியெல்லாம் பண்ணோம்னா நிறையா பாட்டு சிக்கும் இல்லை. இன்னைக்கு இதெல்லாம் வந்திருக்கு, நாளைக்கு வரிசையாக வந்து போட ஆரம்பிப்பாங்க. கண்டிப்பாக சில பாடல்களுடைய சாயல் இருக்குது. அந்த பீட் கூட நம்ம அடிக்கடி கேட்ட பீட் தான், ஏதோ ஒரு படத்தில் அனிருத் பாட்டிலே கேட்ட பீட்டு தான். அப்படிங்கும் போது ஃபஸ்ட் டைம் கேட்குறப்ப இந்த பாட்டு விஷயமாக பார்க்குறப்ப ஓகே, பட் அதில் நீங்கள் உள்ளே போய் பார்க்குறப்ப ஏதாவது நிறைய பாடல்கள் இருக்கும். அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஆவேசம் படத்தில் வர பாட்டோடைய நிறையா ரிசம்பிள் இருக்குது. உண்மைதான். அதே மாதிரி வந்துட்டு சார் சந்திரமுகியில் அந்த அண்ணனோட பாட்டுன்னு ஒன்று வரும்ல, ஆல்மோஸ்ட் படத்தினுடைய கடைசி பாடல், அந்த பாடலினுடைய செட்டு லொக்கேஷன் எல்லாமே கொஞ்சம் அந்த ஒரு பாணியவே கையாண்டுகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பழைய ரஜினி நாங்கள் கொண்டுட்டு வரோங்கிற அந்த மாதிரியான ஒரு யுக்தி அது இல்லை. இது வந்து எனக்கு அது அந்த மாதிரி தெரியல, எல்லாம் மிக்ஸ் பண்ண மாதிரி தான் இருக்குது. அந்த ட்ரெடிஷ்னல்லாம் பேக்ட்ராப் இருக்க வழிய இவருடைய ஸ்டைல் ஒரு வித்தியாசமாக இருக்குல்ல. இவர் மூமெண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது, ஸ்லோவாக போடுறாரு, அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குது. எனக்கு அந்த கூலியில் பார்த்த அந்த இதில் கிளிப்ஸ் ஒன்று விட்டாங்க இல்லையா பூஜை போகிறப்ப, அந்த
சிம்டம்ஸ் நிறைய அதில் இருக்குது. ரஜினி அவர் ரொம்ப அலட்டிக்கிறாமல் அவரை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திடக்கூடாதுன்றதுக்காக அந்த மற்ற மூமெண்ட்லாம் நல்லாயிருக்கு. ஏறக்குறைய அந்த அந்த செட்டப்போட இருந்தாலும் கூட ஓகே நல்லா இருக்கு. ஆனால் பார்க்க நல்லா இருக்கு. ஆனால் நிறைய இடங்களில் வந்துட்டு ரஜினி அவர்களுடைய பாடல் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த பேட்டையில் வரக்கூடிய பாடல்கள் மாதிரி இருந்ததுன்னா அந்த படம் வந்துட்டு வெற்றி அடையுங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை கொஞ்சம் நல்லாவே இருக்குது. தர்பாரில் வந்துட்டு சில ஸ்டைல்ஸ் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆல்மோஸ்ட் இதில் பார்க்கும்போது கொஞ்சம் தர்பாரினுடைய சாயலும் நமக்கு வர்றதுனால ஒரு சின்ன பதட்டம் ரசிகர்களுக்குள்ளே இருக்குல்ல, தர்பார் மாதிரி ஏதாவது வந்துட்டு இல்லை. இது வந்து அந்த பதட்டம் இந்த பாட்டெலாம் பார்த்து பட வேண்டிய அவசியம் இல்லை. ஞானவேல் அப்படிங்கிற ஒரு டைரக்டர் ஒரு பெரிய ஒரு ரத்தம் சதயமாக ஒரு படத்தை பண்ணிட்டு வந்துருக்கார். ஜெய்பீம்னு ஒரு படத்தை பண்ணிட்டு இங்கே வர்றார். அவர் இருக்கிற ஜோனல் வேறு, இவர் இருக்கிற ஜோனல் வேறு. இவர் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஆக்டர், அவர் ஒரு சென்டிமெண்ட்டான டைரக்டர். ரெண்டும் சேர்ந்து ஒரு படம் பண்ணுறப்ப கண்டிப்பாக அவருக்கு உண்டான அந்த பொட்டன்ஷியல் ஸ்டைல் இருக்கும். இவருடைய கான்ட்ரிபியூஷன் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் இதை வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து எடை போட்டுறவேணும். ஏன்னா ஞானவேல்ன்றது ரஜினிகாந்தை வச்சு ஒரு படம் பண்ணுறாரு. அப்படிங்கும்போது அவரை வச்சு என்ன ஒரு மெசேஜ் சொல்ல முடியும்? என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படம் வந்து ஒரு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை பற்றின ஒரு கதை. வேட்டையன்ற ஒரு என்கவுண்டர், வேட்டையாடக்கூடிய வேட்டையன், இதை தவறுகள் செய்யக்கூடியவர் ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அப்படிங்கும்போது அந்த ஒவ்வொரு பிளாக்குமே ஒரு வேறு மாதிரி இருக்கும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, சில லைவாக நடந்த இன்சிடென்ட்லாம் அதில் படத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் செய்திகள் வருது. அப்படிங்கும்போது அங்கே அது நம்ம நிறைய விஷயம் கேள்விப்பட்ட விஷயங்கள், நிறைய பார்த்த விஷயங்கள், பரபரப்பாக செய்திகள் அடிபட்ட விஷயங்கள்லாம் படத்தில் இருக்குது. அப்படிங்க எப்பயுமே அது ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்முலா. அது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை இப்போ ஜெய்பீம் எப்படின்னா ஒரு சம்பவம் நடந்த சம்பவத்தை படமாக்கப்பட்டதுனால அது வந்து நமக்கு பெருசாக கனெக்ட் ஆச்சு. இப்போ வாழை சமீபத்தில் வந்து அவருடைய வாழ்வில் நடந்த ஒரு பிரச்சனையை பண்ணார். அதே மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பரபரப்பாக பேசப்பட்ட பல சம்பவங்களினுடைய விஷயத்தை இந்த போலீஸ் ஆஃபீஸராக இவர் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறதான் கதை. அப்படிங்கிறாங்க அது அப்படி கேட்குறப்பே உங்களுக்கு எப்படி இருக்குது? ஒரு புது அனுபவமாக இருக்கும். நீங்கள் எப்பயுமே வந்து ஒரு டானாவோ இல்லை ஒரு ஊரில் டானா வாழ்ந்துருப்பார், இங்கே வந்து பார்த்து நல்லவராக வாழ்ந்துருப்பார், ஃப்ளாஷ்பேக்கில் போவார், இல்லை இன்னொரு ஊரில் டானாவே இருப்பார், அப்புறம் ஒரு காலேஜ் வார்டனாக இருப்பார், ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு இதாக இருப்பார். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு. அது மாதிரி இல்லாமல் இது கதையோடு சேர்ந்த ஒரு படமாக இருக்கும். நீங்கள் வெறும் ஸ்டைலிஷாக ஒரு ஆக்ஷன் பிளாக்காக மட்டும் இல்லாமல் கதையோட ஒரு படம், அதையோட சோஷியல் மெசேஜ் உள்ள படம், ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சிருப்பார். ஏன்னா டைரக்டர் அப்படிப்பட்ட டைரக்டர்னால இவரை வைத்து அது ஒரு பெரிய ஸ்டார் கிடைச்சிருக்காரு, ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு ஸ்டார் கிடைச்சிருக்காரு. இவரை வைத்து ஒரு விஷயத்த சொல்லணும், அது பெருசாக போய் சேரும். இப்போ சூர்யா வச்சு ஜெய்பீம்னு ஒரு பெரிய ஒரு சம்பவத்தை சொன்னார், அது பெருசாக போய் சேர்ந்துச்சு மக்கள் மத்தியில். அப்போ இவரை வச்சு ஒரு பெரிய ஒரு சமூகத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை இவருடைய வாய்ஸில் பேசுகிறோம்னா அது பெருசாக போய் ரீச் ஆகும். அப்படி சமூக அக்கறை உள்ள ஒரு டைரக்டர் தான் ஞானவேல். அவர் 2 பேர் சேர்ந்துருக்கப்ப நம்ம இந்த பாடல் இதை வச்சு எதையுமே கெஸ் பண்ணிட முடியாது. பாடல் ஓவராலாக பார்க்குறப்ப நல்லாயிருக்கு. இப்போ வந்து அனிருத் இப்போ சமீப காலமாக அவர் போடுற அந்த மியூசிக் வந்து இந்த பல்ஸை பிடிச்சிட்டாரு, யங்ஸ்டர்ஸோடைய பல்ஸை பிடிச்சிட்டாரு. அந்த வீடியோவில் கூட அவரும் கூட சேர்ந்து ஒரு சின்ன டான்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாரு. ஏஐயில் மலேசியா வாஸ்தவன் கொண்டு வந்திருக்காங்க. ரெண்டும் சேர்ந்து ஒரு விண்டேஜ் ப்ளஸ் இப்போ உள்ள லேட்டஸ்ட் மிக்ஸ் பண்ண ஒரு வெர்ஷனாக இருக்குது பார்க்குறதுக்கு. உண்மைதான். ஆனால் இப்போ ஜெய்பி மாதிரியான படங்கள் பண்ணும்போது வந்துட்டு அதில் மனசிலாய மாதிரி பாடல்கள் எதுவும் இல்லை. ஆனால் இது வேட்டையன் அப்படின்னும் போது இது ரஜினி ஸ்டைலில் சில பாடல்கள்லாம் கொண்டு வரும்போது சமீப காலமாகவே வந்துட்டு ஒரு கிளாசிக்கான ஒரு படங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு இயக்குனரை கமர்ஷியல் ஹீரோஸ் கொண்டுட்டு வந்து அவங்க ஸ்டைலுக்கு மாற்றி அந்த படத்தை கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிடுறாங்களே, அந்த மாதிரியான ஏதாவது ஒரு விஷயம் வேட்டையில் நடக்கிறதுக்கு சாத்தியங்கள் உண்டா? இல்லை, இருக்காது. ஏன்னா அதில் ரொம்ப தெளிவாக இருப்பார் அவர். ஒரு பத்திரிகையாளராக இருந்து சம்பவத்தை ஒரு ரொம்ப ஒரு ட்ரையாக ஒரு ராவான ஒரு சம்பவத்தை எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பண்ணது ஜெய்பீம்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை, ரத்தம் சதயமான ஒரு பிரச்சனை, வழியை வந்து எப்பயுமே வந்து அது வந்து டாக்குமெண்ட்ரி மாதிரி ஆயிரும். ஒரு இன்ஸ்டண்ட்டை நீங்கள் எடுத்து படம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு இன்ஸ்டண்ட்டை நம்ம படம் பண்ணுறப்ப என்னன்னா டாக்குமெண்ட்ரியாக மாறிடும். பெருசாக வெகுஜன மக்களுக்கு போய் சேராது. ஆனால் அதை வெகுஜன மக்களுக்கு போய் சேர்த்துட்டார்ல ஜெய்பீம் பார்த்து எல்லாருமே இன்றைக்கி வந்து பெரிய அளவில் அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது வெகுஜன மக்களையும் போய் கனெக்ட் ஆயிடுச்சு. அப்படி ஒரு டைரக்டரு ஒரு கமர்ஷியல் ஒரு ஸ்டார் ஹீரோவை வச்சு கண்டிப்பாக அவரால் ட்ராவல் பண்ணி கொண்டு போயிட முடியும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தவறு செஞ்சுருக்க மாட்டார். ஏன்னா ரஜினிகாந்த் அவர்களுடைய ஆடியன்ஸ் யார், அவங்க என்ன பல்ஸ் எதிர்பார்ப்பாங்க, அவர் எப்படி ஓப்பனிங் இருக்கணும், எப்படி வரணும், அவருக்குள்ள ஸ்டைல் அப்படிங்கிறதெல்லாம் அவர் கெஸ் பண்ணியிருப்பார். அப்படிங்கும்போது அது மிஸ் ஆகிருக்காதுன்றது என்னுடைய கணிப்பு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிச்சயமா. இப்போ சமீப காலமாக இருந்தது சார், அனிருத் தொட்டதெல்லாம் பொண்ணாகுது. குறிப்பாக இப்போ ஒரு படம் ஒன்று வந்தது, ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹீரோட படம், அதில் ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போட்டார். ஆனால் எந்த பாடலும் மக்களுக்கு ஒட்டவே இல்லை, நமக்கு ஒரு ஈர்ப்பே இல்லை. ஆனால் அனிருத் மட்டும் ஒரு சிங்கிள் ஒன்று விடுறாரு, உடனே ஆடியன்ஸினுடைய பல்ஸ் எல்லாம் அப்படி பிடிக்கிறாருன்னு போது இந்த தந்திரம் எங்கே இருந்து சார்? தந்திரம்லாம் கிடையாது, காலம்தான் அந்த தந்திரத்தினுடைய சாவி. எல்லாரையும் அப்படி தான் மாட்டி வைக்கும். ஒவ்வொரு குறிப்பிட்ட காலம் இளையராஜாங்கிற ஒரு மாபெரும் இசை மேதை 25 வருஷம்
தமிழ் சினிமாவில் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் காமெண்டேட்டரே கிடையாது. நான் தான் ராஜா, பேருக்கு ஏற்ற மாதிரி அவர் தான் ராஜா. அவர் காலையில் வந்து அவர்கிட்ட பணத்தை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அன்றைக்கி படம் பூஜை போட்டு அன்றைக்கி ஈவினிங் அந்த ப்ரொடியூசர் காசு எடுத்து லாபத்தை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிடுவார். யாருமே கிடையாது, காமெண்டேட்டரே கிடையாது. அப்பப்போ வருவாங்க. சந்திரபோஸ்னு ஒருத்தர் வந்தார், 5-6 படம் பண்ணார். விஜயானந்தன் ஒருத்தர் வந்தார், ரவி தேவேந்திரன் ஒருத்தர் பண்ணார். எல்லாரும் பண்ணுவாங்க. ஆனால் பட்டு ரொம்ப நாளாக வந்து நிற்க முடியல. சங்கர் கணேஷ் அங்கங்கே பண்ணிகிட்டு இருப்பார். பெருசாக அவங்க வந்து ஸ்டே பண்ண முடியல. ஆனால் இவர் மட்டும் 25 வருஷம் ஒரு இதை தனிக்காட்டு ராஜாவா அப்படின்னு இருந்தார். அது ஒரு காலம். அதுக்கு ரகுமான் ஒரு ஆள் முளைச்சி வந்தார், தேவான் ஒருத்தர் வர்றாரு, வித்யாசாகர் வர்றாரு, பரத்வாஜ் வர்றாரு, வரிசையாக ஆட்கள் வர்றாங்க. அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா, நீங்கள் சொல்கிறது யார் சொல்கிறீங்கன்னு தெரியுது. யுவன் சங்கர் ராஜா கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் வந்து அவர் வந்து ஒரு பெரிய ஒரு ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தார். மாற்றுக்கிறது இல்லை. ரீ ரெக்கார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும், அந்த சாங்கில் வரக்கூடிய சின்ன சின்ன அந்த இதெல்லாம் வந்து இன்றைக்கி வரைக்கும் பலருடைய ரிங்டோனில் இன்றைக்கி முழிச்சிட்ருக்கு. ஒவ்வொரு காலம்தான் ஒரு திறமையாளர்களை வெளியில் கொண்டு வந்து விடும். அப்படி இப்போ அனிருத்தினுடைய காலம், அது பார்ப்போம் அது எவ்வளோ நாள் அந்த காலம் நீடிக்குது அப்படின்னு. சிறப்பு. ஆனால் இப்போ இந்த ஏஐ மூலிமா பழைய குடல்களை வந்துட்டு இப்போ கொண்டுட்டு வராங்களே சார். இப்போ நிறைய பேர் இன்றைக்கி இருக்கக்கூடிய சிங்கர்ஸே சொல்கிறாங்கன்னா எங்களுக்குலாம் பாடுறதுக்கே வாய்ப்பு கிடைக்கலங்கிற மாதிரி மனக்குமுறலில் இருக்கும்போது பழைய ஆட்களினுடைய பழைய ஸ்டார்ஸ்னுடைய வாய்ஸை இப்போ கொண்டுட்டு வந்து புகுத்தணும் அப்படிங்கிற தேவை இருக்கா? இல்லை, தேவை இருக்குன்னா அந்த ஒரு சில பாடலுக்கு தேவைப்படும் இல்லையா. இப்போ இந்த பாட்டில் வந்து மலேசியா வாசுதேவனை கொண்டு வந்திருந்தாங்க கூட முழுவதும் அவருடைய வாய்ஸ் கிடையாது. யுகேந்திரனும் பாடியிருக்கிறார், அனிருத்தும் பாடியிருக்கார். ஒரு போர்ஷன் அவர் பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்னு தேவைப்படுகிற பட்சத்தில் பயன்படுத்திக்கணும். எல்லா பாட்டுக்குமே நீங்கள் பழைய ஏஐலேயே வந்து எஸ்பிபி வாய்ஸையும் பௌத்தாரணி வாய்ஸையும் மலேசியா வாசுதேவனுடைய இறந்து போன சிங்கருடைய வாய்ஸெல்லாம் எடுத்து பயன்படுத்திட்டிங்கன்னா அது நல்லாவும் இருக்காது. இப்போ உள்ள ஒரு போர்ஷன் இருக்குது, ஒரு சரணத்தில் ஒரு செகண்ட் சரணத்தில் ஒரு பிட்டு வந்து இவர் பாடம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஏஐ பயன்படுத்திடலாம். அது ஒரு நல்ல ஒரு கிஃப்டாக தான் பார்க்குறேன். அவருடைய வாய்ஸ்கள் பழைய நம்ம இப்போ ஃபேவரட்டாக இருந்தக்கூடிய சிங்கர்களுடைய வாய்ஸுக்கு நம்ம திருப்பி கேட்குறப்ப அது நமக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும். இப்போ உள்ள இப்போ இந்த பார்த்தீங்கன்னா மலேசியா வாசுதேவன் இந்த 2K கிட்ஸ் பல பேருக்கும் தெரியாது. அவருடைய வாய்ஸை இப்போ கேட்குற இப்படி ஒரு சிங்கர் இருந்தாரா, அப்போ இவ்வளோலாம் பாட்டு பாடிருக்கு, அவங்களுக்கு நமக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி தான். அதே நேரத்தில் இப்போ உள்ள சிங்கரையும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அப்போ அனிருத்தும் பாடியிருக்காரு, தீப்தின்னு ஒரு லேடி சிங்கர் பாடியிருக்காங்க, நம்ம இவரும் பாடியிருக்காரு, நம்ம யுகேந்திரன் அவருடைய பையனும் பாடியிருக்காரு. அப்போ எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அவங்களையும் நம்ம ட்ரிபியூட் பண்ண மாதிரி இருக்கும். அது மொத்தமாக பயன்படுத்தாமல் தேவை இருக்கிற பட்சத்தில் அவங்களை பயன்படுத்தலாம். ரஜினி அவர்களுடைய டான்ஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்த்து பரவாயில்ல தலைவர் டான்ஸ் ஆடி இருக்காருலாம் ரொம்ப சிலாகிச்சு பேசினாங்களே, நீங்கள் அந்த பாடல் இல்லை அது டான்ஸ் பார்த்தா டான்ஸ்ன்னு சொல்ல முடியாது. அவர் ஒரு பெருசாக அந்த அளவுக்கு அவர் இல்லை. அது அவருடைய வயது ஒரு காரணம். நீங்கள் பழைய மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அவரால் முடிஞ்ச அளவுக்கு அதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார். நீங்கள் பழைய மாதிரி பிரபுதா டான்ஸ்லாம் அவரால் இப்போதைக்கு பண்ண முடியாது, வயது ஒரு காரணம். முடிஞ்ச அளவுக்கு அதை மேட்ச் பண்ணியிருக்காரு. சார் பொதுவாக ஆனால் வந்துட்டு ஒரு படத்தினுடைய டீசரோ ட்ரெய்லரோ பாடலோ வந்தால் இந்த படம் இந்த கதை எந்த களத்தில் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவாங்க இல்லையா. நாம் இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இப்போ வேட்டையனுக்குன்னு ஒரு கதை நமக்கு தெரிஞ்சால் கூட இதுக்கு முன்னாடி வந்து அந்த சின்ன குட்டி டீசராக இருக்கட்டும் இல்லை இப்போ வந்து பாடலாக இருக்கட்டும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கே. இந்த கதை இந்த படம் எதை நோக்கி பயணிக்கும் நாம் எப்படி புரிஞ்சுக்கிறது? கதை வந்து ஒரு போலீஸ் ஸ்டோரி தான், போலீஸ் சுற்றி நடக்கக்கூடிய கதை. அது நீங்கள் இப்போ முதல்ல ஒன்று தானே விட்டுருக்காங்க. இப்போ அந்த படத்தில் ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் ஒரு சீக்வன்ஸில் அந்த பாட்டு வர்றது மாதிரி இருக்கும், அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ட்ரெயிலர் வரப்போ தான் நம்ம கதையினுடைய போக்கு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ வந்து முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா லியோவில் வந்து ஒரு இது போட்டிருந்தாங்க, ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியோட ஃபஸ்ட்டு பூஜை போகிற அன்றைக்கி ஒரு கிளிம்ஸு. அதுக்கும் படத்தில் சம்மந்தமே இருக்காது. விக்ரமில் போட்டிருந்தாங்க, இலையை வச்சு சாப்பாடெல்லாம் போட்டுருப்பார். அதுக்கும் பார்த்தா ஹோட்டல் கதையாக நினச்சிருப்பாங்க பல பேர், ஹோட்டலில் மாஸ்டர் இருக்காரோ அப்படின்னு. இன்னைக்கு ஒரு பிடிக்கிற அதெல்லாம் சம்மந்தமே இருக்காது. இப்போ அது ஒரு ஸ்டைலாக வச்சுருக்காங்க. நம்ம முதல்ல ஒரு சாங் ஒரு கிளிம்ஸ் ஏதாவது விடுறப்ப கதைக்கு சம்மந்தமே இருக்கக்கூடாது. பட் அது கொஞ்சம் முழுக்க அது ஃபேண்டஸியாக கவர் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கணும். அதுக்கு பிறகு பார்த்துக்கலாம். ஒருவேளை அது மாதிரி இருக்குது. ட்ரெய்லர் வர்றப்ப தான் நமக்கு அது தெரியாது. ரொம்ப நன்றி சார். நேரத்துக்கு Hola! Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's #1 travel brand.